இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த நிலையில் இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார் முதலமைச்சர் விஜய். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுலை சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டது. இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார், சென்னை திரும்புகிறார். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார் முதலமைச்சர் விஜய். இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுலை சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டது. இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், இருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இதுகுறித்தான விவரங்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்த நிலையில அவர் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திரும்ப இருக்கிறார். டெல்லியிலிருந்து சென்னை தனி விமானம் மூலமாக சென்னை திரும்பி முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து புறப்பட இருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருந்தார். அங்கு பிரதமர் மோடியை நேற்று சந்தித்து பேசியிருந்தார். சுமார் 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நீடித்திருந்தது. 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் கொடுத்திருந்தார். பிரதமரை சந்தித்த பிறகாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசியிருந்தார். நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக நிதி விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில்தான் 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று சோனியா காந்தி உள்ளிட்டவரை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மட்டுமே அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். இன்று காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை திரும்பி வர இருக்கிறார். 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் வலியுறுத்திய பிறகாக மத்திய சந்தித்த பிறகாக சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி வருகிறார். இரு நாட்கள் அரசுமுறை பயணம் முடிந்து டெல்லியிலிருந்து சென்னை புறப்பட்டார் விஜய். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம் மகேந்திரன். பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வைத்திருந்தார். குறிப்பாக நெதர்லாந்து பயணத்தின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்ததற்கு பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி 4 முக்கிய கோரிக்கைகளும் வைத்திருந்தார். அதில் அரசு நிகழ்ச்சியில தொடக்கத்துல மாநில வாழ்த்து பாட உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று பிரதமரை சந்தித்து அப்போது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருந்தார். அதே போன்று காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்தினை அனுமதிக்க கூடாது. அந்த காவிரி ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த போது பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தார். அதே போன்று ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும்
மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மேகதாது குறித்த விவரங்களை அறிவுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தார். இது மட்டுமின்றி இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 58 மீனவர்கள் 266 படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தார். வான்வெளி அமைப்பு மையத்தினை தமிழ்நாட்டில் அமைக்கவும் கோரிக்கை வைத்திருந்தார். இவ்வாறு 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பு இருந்த நிலையில இந்த 10 நிமிடங்கள்ல பல முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி இந்த 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.